ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 10 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள். திதி அஷ்டமி மதியம் 3:06 மணி வரை, பிறகு நவமி. நட்சத்திரம் அவிட்டம் இரவு 12:50 மணி வரை, பிறகு சதயம். யோகம் பிராமியம் இரவு 2:08 மணி வரை, அதன்பின் மாகேந்திரம். கரணம் கௌலவம் மதியம் 3:07 மணி வரை, பிறகு சைதுளை இரவு 3:22 மணி வரை, பிறகு கரசை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உற்சாகமான ஞாயிற்றுக்கிழமையா அமைய போகுதுங்க. மனசுல இருந்த பாரமெல்லாம் குறைஞ்சு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. சூரிய பகவானோட அருள் இருக்கிறதால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். ரொம்ப நாளா சந்திக்கணும்னு நினைச்ச ஒரு முக்கியமான நபரை இன்னைக்கு சந்திச்சு பேசுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படும். புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு இல்லாம இன்னைக்கு வீட்ல நிம்மதியா பொழுத கழிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கிறதால குடும்பத்தோட ஒரு சின்ன அவுட்டிங் போயிட்டு வர பிளான் பண்ணுவீங்க. குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பேசி மகிழ்வீங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல தெளிவு பிறக்கும். ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் ரொம்பவே அதிகமா இருக்க போற நாளுங்க. எதையும் சாதிச்சிடலாம்ங்கிற ஒரு வைராகியம் உங்ககிட்ட இருக்கும். நண்பர்கள் மூலமா ஒரு நல்ல செய்தி தேடி வந்து உங்களை உற்சாகப்படுத்தும். வெளியூர் தொடர்புகள் மூலமா ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரலாம். அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய முதலீடுகள் செய்ய இன்னைக்கு ரொம்ப சரியான நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு சிறப்பா இருக்கிறதால சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். வாழ்க்கை துணையோட சின்ன சின்ன விஷயங்களை பகிர்ந்துகிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு ஒரு புது விடியலா அமைய போகுதுங்க. மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும். இதுவரைக்கும் உங்களை தப்பா நினைச்சவங்க கூட இன்னைக்கு உங்க அருமையை புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கோர்ட் கேஸ் விஷயங்கள்ல இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே பிரம்மாதமா இருக்கும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு பத்தின நல்ல தகவல் வந்து சேரும். பணவரவு தாராளமா வந்து சேரும். நிலம் அல்லது வீடு வாங்கறது பத்தி யோசிப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷம் ததும்பும். வாழ்க்கை துணையோட ஒரு அந்யோன்யமான சூழல் நிலவும். பிள்ளைகளோட படிப்பு விஷயத்துல ஒரு நல்ல தெளிவு பிறக்கும்.
ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குதுங்க. அதனால ரொம்பவே கவனமா இருக்க வேண்டிய நாளுங்க இது. மனசுல தேவையில்லாத பயம் அல்லது படபடப்பு வரலாம். அதை தவிர்க்க தியானம் செய்யறது ரொம்ப நல்லது. யாருக்கிட்ட பேசும்போதும் வார்த்தையில ரொம்ப கவனம் தேவை. இல்லனா தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல மாட்டிக்க வேண்டி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய முதலீடுகள் எதையும் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்ல ரொம்பவே எச்சரிக்கையா இருங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு அதிகமா இருக்கிற மாதிரி தோணும். சக ஊழியர்களோட வீண் விவாதங்களை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப டைட்டா இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைச்சுக்கோங்க. குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால பேச்சை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தள்ளி வைங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப பொறுமையா போயிட்டு வாங்க. ஆரோக்கியத்துல சின்னதா சோர்வு அல்லது அஜீரண கோளாறு வரலாம். சாப்பாட்டுல கவனம் தேவை. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ராசிநாதன் சூரியனோட நாள் அப்படிங்கறதால புகழ் கூடும் நாளா அமையப் போகுதுங்க. நீங்க செய்யற சின்ன சின்ன உதவிகளை கூட சமுதாயத்துல இருக்கிறவங்க ரொம்ப பெருசா பாராட்டுவாங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களை தேடி வரும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூடு பிடிக்கும். புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் கிடைச்சு லாபம் அதிகரிக்க தொடங்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா வந்து சேரும். பொன்பொருள் சேர்க்கை இன்னைக்கு சிலருக்கு உண்டாகும். குடும்பத்துல ஒரு தெய்வீகமான சூழல் இருக்கும். வீட்ல விசேஷங்கள் நடத்த பிளான் பண்ணுவீங்க. தந்தை வழியிலிருந்து ஒரு எதிர்பாராத பண உதவி கிடைக்கலாம். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவன். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதியான நாளா அமையப் போகுதுங்க. இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல் எல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்யறதுல நீங்க கில்லாடி. இன்னைக்கு உங்க பிளான் படி எல்லாமே கச்சிதமா நடந்து முடியும். ஆன்மீக பயணங்கள் போக பிளான் பண்ணுவீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாக வாய்ப்பிருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல பாராட்டு வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி வந்து சேரும். வீணான செலவுகள் இன்னைக்கு குறையும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையோட சகோதரர்கள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஒற்றுமை கூடும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் கருப்பசாமி. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 7. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசினியர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை துணை நிக்கிற நாளுங்க. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல 80% வெற்றி இன்னைக்கு நிச்சயம். ரொம்ப நாளா தள்ளி போற ஒரு சொத்து பிரச்சனை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிய வாய்ப்பிருக்கு. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே திருப்தியா இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு முழுமையா கிடைக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு பத்தின பேச்சுகள் நடக்கும். பணவரவு தாராளமா வந்து சேரும். புதிய பொருட்கள் வாங்க ஆசைப்படுவீங்க. குடும்பத்துல எல்லாரும் உங்க பேச்சை கேட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பாங்க. வீட்ல விசேஷங்கள் நடத்துறது பத்தி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவீங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2 மற்றும் 7. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி
தன்னோ பௌமः பிரச்சோதயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி வெற்றி கிடைக்க போற நாளுங்க. உங்கள மதிக்காதவங்க கூட இன்னைக்கு உங்கள தேடி வந்து பேசுவாங்க. உங்களுடைய பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பல காரியங்களை இன்னைக்கு ரொம்ப சுலபமா சாதிச்சுக்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான லாபம் கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பண வரவு தாராளமா வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க ஒரு தெளிவான வழி பிறக்கும். குடும்பத்துல ரொம்ப கலகலப்பான சூழல் இருக்கும். பிள்ளைகளோட திறமைய பார்த்து ரொம்ப பெருமைப்படுவீங்க. வீட்ல பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் குங்கும நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 9 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா கூடி மனசு ரொம்ப அமைதியா இருக்க போற நாளுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை இன்னைக்கு பெருசா பாதிக்காது. வீட்ல பெரியவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வர ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். எந்த ஒரு நஷ்டமும் வராது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு இன்னைக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். உறவினர்களோட இருந்த பழைய மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை கூடும். பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி ஒரு முக்கியமான முடிவெடுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய நிம்மதி எப்பவும் நிலைச்சிருக்கும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகள் கிடைக்க போற நாளுங்க. மனசு ரொம்ப லேசா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு வேலையையும் அவசரப்படாம ரொம்ப அமைதியா அதே சமயம் ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப நாளா வராம இருந்த பணம் இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. அது மூலமா எதிர்காலத்துல நல்ல லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு கொஞ்சம் இருந்தாலும் அதை ரொம்ப திறமையா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண்கள் 8 மற்றும் 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கலகலப்பான நாளா அமையப் போகுதுங்க. நண்பர்கள் இன்னைக்கு உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு பல உதவிகளை செய்வாங்க. அவங்க மூலமா ஒரு புதிய வேலைவாய்ப்பு கூட கிடைக்கலாம். உங்களோட கற்பனை திறன் இன்னைக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். புதுசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்பவே நல்லா இருக்கும். கமிஷன் மற்றும் ஏஜென்சி தொழில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பை மேலதிகாரிகள் ஒப்படைப்பாங்க. அதை நீங்க சிறப்பா செஞ்சு முடிச்சு நல்ல பேர் வாங்குவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். எந்த குறையும் வராது. குடும்பத்துல ரொம்ப நல்ல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப பக்கபலமா இருப்பீங்க. வீட்ல சுபகாரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் ரொம்ப நல்லபடியா நடக்கும். ஆரோக்கியம் சீரா இருக்கும். சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு யோகமான நாளா விடிஞ்சிருக்குங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறைஞ்சு ஒரு புது நம்பிக்கை பிறக்கும். ரொம்ப நாளா வராம இருந்த ஒரு பணம் இன்னைக்கு எதிர்பாராத விதமா உங்க கைக்கு வந்து சேரும். அரசாங்கம் தொடர்பான வேலைகள்ல இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். வியாபாரத்துல இன்னைக்கு விற்பனை ரொம்ப சூப்பரா இருக்கும்.
புதிய கிளைகள் ஆரம்பிக்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இது ரொம்ப நல்ல நாள். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமா ஒரு நல்ல செய்தி வரும். உங்க திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பணவரவு தாராளமா இருக்கும். குடும்பத்துல ரொம்ப அன்பான சூழல் நிலவும். சகோதரிகள் மூலமா ஒரு நல்ல உதவி வந்து சேரும். வீட்ல இருந்த பழைய பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல ஒரு புது தெம்பு வந்து சேரும். இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட எண்கள் 4 மற்றும் 9. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.